ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாட் த ஹேக். இன்னைக்கு நம்ம போர்ச்சுகர் வெப் அகாடமியில் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனோட லேப் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அட்டாக் லிஸ்டிங் த டேட்டாபேஸ் கண்டென்ட்ஸ் ஆன் ஒராக்கிள். போன லேபில் வந்து நம்ம மற்ற டேட்டாபேஸ்லேருந்து எப்படி டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இது வந்து ஒராக்கிள் டேட்டாபேஸ். இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம், ஒராக்கிள் டேட்டாபேஸில் நம்ம டேட்டாபேஸ் அதாவது டேபிள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். டேபிள் ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா எரர் அடிக்கும். டிஃபால்ட்டாக இருக்கிற டேபிள் தான் டுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள். ஸோ நம்ம ஆக்சஸ் த லேப் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ இதுலேயும் வந்து லேப் டிஸ்கிரிப்ஷன் ஒரு வாட்டி படிச்சிடலாம். அவங்களே கொடுத்துட்டாங்க. ப்ராடக்ட் கேட்டகரி ஃபில்டரில் வந்து எரர் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸராக வந்து நம்ம லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் பேஸ்ட் அட்டாக் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம நார்மலாக வந்து ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணுவோம். தென் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம்? ஒரு சிங்கிள் கோட் கொடுப்போம், எரர் அடிக்குது. இன்னொரு சிங்கிள் கோட் கொடுத்த உடனே நமக்கு எரர் வந்து போயிடுது. ஸோ நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூனியன் செலக்ட் நல் ஃப்ரம் டுவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஏன் டுவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, ஒராக்கிள் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஒராக்கிள் டேட்டாபேஸில் டிஃபால்ட்டாக டுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கும். நம்ம டேபிள் ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா எரர் அடிக்கும். ஸோ நம்ம ஒரு காலம் வந்து நம்ம ட்ரை பண்ணோம், ஒரு நல் காலம் ட்ரை பண்ணோம், ஒர்க் ஆகல. ஸோ இன்னொரு நல் காலம் ஆட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா யூனியன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு queryல நம்பர் ஆஃப் காலம்ஸ் மென்ஷன் பண்ணுது. செகண்ட் query அதாவது இப்போ நம்ம மென்ஷன் பண்ணுற queryல வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் எரர் அடிக்காமல் இருக்கும். ஸோ யூனியன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டு queryயும் ஆட் பண்ணும், கன்காட்டினேட் பண்ணும். கன்காட்டினேட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு queryல நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் queryல இருக்கிற நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் எரர் அடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோன்னா இங்கே ரெண்டு காலம் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஃபஸ்ட்டு queryலையும் ரெண்டு காலம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ நான் வந்து இது டுவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா எரர் அடிக்கும். ஏன்னா நம்ம இங்கே டேபிள் டிஃபால்ட்டாக நம்ம டேபிள் மென்ஷன் பண்ணலன்னா இங்கே ஒராக்கிள் டேட்டாபேஸில் எரர் அடிக்கும். ஓகே, ஸோ நம்ம query வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஒராக்கிள் டேட்டாபேஸில் எல்லா டேபிள்ஸும் வந்து எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நல் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் பண்ணிட்டோம் queryயை. பட் எங்கெல்லாம் வந்து நமக்கு டெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். அப்போ தான் நம்மளால் ஃபர்தராக வந்து அட்டாக் பண்ண முடியும். பிசிஏ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணோன்னா கீழே பார்த்தோன்னா ஏபிசி பிசிஏ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது query வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ரெண்டு காலமுமே வந்து டெக்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுறதுனால நம்மளால் இந்த ரெண்டு காலமும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்தராக வந்து நம்ம இப்போ எப்படி எல்லா டேபிள்ஸுமே வந்து ரிட்ரீவ் பண்ணுறது அப்படின்னா, யூனியன் ஒராக்கிள் டேட்டாபேஸில் யூனியன் செலக்ட் டேபிள் நேம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு ஃப்ரம் ஆல் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ ஆல் டேபிள்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு டேபிள். அந்த டேபிளில் எல்லா டேபிளோட டேபிள் நேம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற டேபிள் நேம்ஸ் எல்லாமே நம்ம இப்போது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். நமக்கு யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு டேபிள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, கிரேட். இப்போ யூசர்ஸ் சம் ரேண்டம் கேரக்டர்ஸ் ஒரு டேபிள் நேம் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம போன லேப் நம்ம சால்வ் பண்ண மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டேபிள் நேம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா காலம் நேம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ காலம் நேம் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது? இங்கே டேபிள் நேமுக்கு பதிலாக காலம் நேம் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். வேற இங்கே ஆல் டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல, ஸோ அதுக்கு பதிலாக ஆல் டேப் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். ஆல் டேப் காலம்ஸ் அப்படின்னா எல்லா டேபிள்ஸோட காலம்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதில் வேர் டேபிள் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு நம்ம இப்போ சூஸ் பண்ண டேபிள் நேம்.
எனக்கு இந்த டேபிளில் இருக்கிற காலம்ஸ் எல்லா காலம்ஸும் மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் கமாண்ட் கொடுக்குறேன், query கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஓகே, இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு, பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு, யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு. ஸோ நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் காலம் தெரிஞ்சிடுச்சு, நமக்கு டேபிளும் தெரிஞ்சிடுச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ யூனியன் செலக்ட், இந்த இடத்துல நான் யூசர் நேம் கொடுக்குறேன், தென் பாஸ்வேர்டோட காலம்லேருந்து பாஸ்வேர்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ இங்கே நம்ம ஆல் டேப் காலம்ஸ் எல்லாம் கொடுக்க தேவையில்ல, டைரெக்டாக வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண டேபிள் நேம் கொடுக்கலாம். கிரேட், இப்போ வந்து நமக்கு எல்லா யூசர்ஸோட எல்லா பாஸ்வேர்டும் வந்து கிடைச்சிடுச்சு. ஸோ இது மேனுவல் வே அப்ரோச். மேனுவல் வேல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம எல்லா யூசர் நேமோட எல்லா பாஸ்வேர்டும் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸராக லாகின் பண்ணாலே லேப் சால்வ் ஆகிடும். பட் நம்ம இனிமேல் வரப்போகிற லேப் எல்லாத்துலேயும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மேனுவல் வே வந்து நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பர்ப் சூட்டில் போயிட்டு ஒரு ரிக்வெஸ்ட்டை மட்டும் நம்ம கேப்சர் பண்ணுவோம், இல்லை நம்ம டேரெக்டாக யூஆர்எல்லே அட்டாக் பண்ணலாம். ஸோ இதான் யூஆர்எல். நமக்கு இதுக்கு வந்து நம்ம SQL மேப் டூல் யூஸ் பண்ண போகிறோம். SQL மேப் -u அப்படின்றது யூஆர்எல் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இதுக்கப்புறமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமே. இப்போ கேட்டகரி அப்படின்ற ஃபில்டரில் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் SQL இன்ஜெக்ஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி தெரியும் வரும்னா, மேபி நான் ஒரு சிங்கிள் கோட் போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அது வந்து இன்டர்னல் சர்வர் எரர் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த விதத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் பேராமீட்டர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். -p அப்படின்றது பேராமீட்டர் ஸ்பெசிஃபை பண்ணுறேன், என்ன பேராமீட்டர் எனக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன் திஸ் கேஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வேணும்னா லெவல் 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ரிஸ்க் 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா -batch அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா பேட்ச் என்கிட்ட வந்து எந்த ஒரு சாய்ஸும் கேட்காது, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, டிஃபால்ட் வேல்யூஸே எடுத்துட்டு அது ரன் பண்ணும் இந்த டூலை. ரிஸ்க்கு வந்து நான் மேக்ஸிமம் ரிஸ்க் இது வந்து 3. ஸோ மேக்ஸிமமாக அது ஃபுல்லாக ட்ரை பண்ணும். லெவல் 5 அப்படின்றதும் அதோட ட்ரையிங் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ லெவல் 5 ரிஸ்க் 3 அப்படின்றது முழுசாக டெஸ்ட் பண்ணும், அது வந்து கன்ஃபார்மாக இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் எவ்வளோ அந்த ரிஸ்க் லெவல் அதிகமாக கொடுக்குறேனோ அது வந்து கன்ஃபார்ம் பண்ணும், லைக் இதில் வந்து SQL இன்ஜெக்ஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஸோ எல்லா மெத்தடுமே எனக்கு ட்ரை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இதை அட்டாக் பண்ணுறேன். பேக் அண்ட் டேட்டாபேஸ் அவங்க ஃபைண்ட் பண்ணாங்க ஒராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. யூனியன் பேஸ்ட் வந்தோடனே இது ஐடென்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, தென் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கேட்டகரி வந்து வல்னரபிளாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. இப்போ ஜஸ்ட் -டம்ப் யூஸ் பண்ணால் நமக்கு டேபிள்ஸ் எல்லாம் டம்ப் ஆகிடும். ஸோ பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது, டேட்டாபேஸ் இருக்குது. ஓகே கிரேட். இப்போ பீட்டர் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸில் டேபிள், இந்த டேபிளில் இருந்து நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் அந்த போர்ட்டலில் லாகின் பண்ணாலே நம்ம இந்த லேபை சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த லேபை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.